நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை சேவிக்கப் போகும் பொழுது ஆங்காங்கு கற்பாறைகளும் பெரிய பெரிய முட்களும் முட்புதர்களும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் சீதாதேவியே தயங்காமல் தபோவனத்தை தரிசிக்கச் சென்றாள் என்றால் நாம் மட்டும் தயங்கலாமா? இந்த தபோவனத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே, இதை நாம் இழக்கலாமா என்று கடினமான பாறையில் மலை உச்சியை நோக்கி நாமும் பிரயாணப்படுகின்றோம். சுகவனமாம் தபோவனத்தில் ராமனுடைய திருவடிகளை தரிசிக்கப் போகிறோம். நாம் இப்போ சுகபிரம்மம் தவம் பண்ணதான இந்த பர்வதம் இருக்கே, சுகபர்வதம்ன்றதான பர்வதம், அந்த பர்வதத்தினுடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு குகை, ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு குகை, இயற்கையாகவே ஏற்பட்டு இருக்கக்கூடிய குகை. அந்த குகைக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு ஆதி தீர்காச்சலேஸ்வரர் என்பதாக பெயர். உள்ளூர் மக்கள் தங்களுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இங்கே பெருமானை வழிபடுவதாக கூறுகிறார்கள். பக்கத்திலேயே ஒரு சின்ன குகை, ஒரு சுனை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சுனை இப்பொழுது வற்றி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு காலத்தில் கொஞ்சம் மக்கள் நடமாட்டங்கள் இருக்குது. யாரோ சில சித்த புருஷர்கள் வந்து இங்கே வழிபாடு செய்வதற்கு அடையாளங்களை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். ஏன்னா அந்த சுனைக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு சௌகரியமாக படிக்கட்டுகள் கூட கட்டப்பட்டிருக்கு. ஆதி தீர்காச்சலேஸ்வரர் என்பது இங்கே இருக்கக்கூடிய சிவபிரானுக்கு ஒரு பெயர். பழைய குகை, ஆனால் பழைய மூர்த்தியாக இல்லாமல் அந்த சிவலிங்கம் மறுபடியும் நூதனமாக நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது. இன்னும் நாம் மேலே போக வேண்டியதான தூரம் உச்சியில் இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு நேர் உச்சியில் தான் மேலே பெருமாளுடையதான திருப்பாதங்கள் அமைந்திருக்கிறது, ராமனுடைய பாதம். அதுதான் சுகபிரம்மத்தினுடைய தபோவனம். நாம் மேற்கொண்டு அதே ரூட்டில் பிரயாணம் பண்ணலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஸ்லோகத்தை அறியாதவர்கள் எவரும் இல்லை. உலகெங்கும் ஒலிக்கக்கூடிய ஓர் உன்னதமான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் திகழ்கின்றது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரபாவாதிசயங்களை எல்லாம் தான் அறிய வேண்டும் என்று ஆசை கொண்டவளாக பர்வதராஜன் புத்திரியான பார்வதி தேவி பரமசிவனாரை கேட்க, தன் மனைவிக்கு தன்னிடத்தில் ஞானோபதேசம் பெற வேண்டிய ஒரு ஞானம் உண்டாயிருக்கிறது என்னும் சந்தோஷத்தினாலே, அதாவது தன்னை உணர்ந்து தன் மனைவி தன்னிடத்தில் உபதேசம் பெறுகிறாளே என்ற சந்தோஷத்தினாலே பரமேஸ்வரன் ராம தாரக மந்திரத்தின் பெருமைகளை எல்லாம் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தார். ராம என்னும் ஒரு திருநாமத்தை நாம் சொல்லுவதினாலே எம்பெருமானுடைய 108 திருநாமங்களை ஒரு முறை ஆவர்த்தி செய்து அர்ச்சனை செய்த பலனை பெறுகிறோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள். அப்படியே நாம் இதை மேலும் மேலும் பெருக்கிச் சென்றோமேயானால் 1008 முறைகள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருநாமங்களை, எம்பெருமான் மகாவிஷ்ணுனுடைய திருநாமங்களை நாம் அனுசந்தித்ததாக பொருள் உண்டாகிறது. சரி, அது போகட்டும்.
இப்பொழுது இந்த இடம் இருக்கிறது, இந்த தபோவனம் தீர்காச்சலேஸ்வரர் என்னும் சிவக்ஷேத்திரத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. இந்த மலைக்குத்தான் நெடும் குன்றம் என்பது பெயர். தீர்காச்சலம் என்றால் நெடும் குன்றம். அச்சலம் என்பதற்கு குன்று, தீர்க்கம் என்றால் நெடிதுயர்ந்ததான பர்வதம் என்பது பொருள். நெடிதுயர்ந்த பர்வதத்தின் கொடுமுடியில் வசிப்பதினாலே பரமசிவனுக்கு தீர்காச்சலேஸ்வரர் என்பது பெயர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் தன் மனையாள் பார்வதி தேவிக்கு உபதேசிப்பதினாலே பரமசிவனாருடைய பிரபாவாரிஷயத்தை நாம் அறிகிறோம் அல்லவா? ஆகையால் தான் இந்த மலையில் எங்கே ராமனுடைய திருப்பாதங்கள் அமைந்திருக்கின்றதோ அதற்கு சற்றே முன்புறமாக கீழ்ப்புறத்தில் பரமசிவனாருக்கு ஒரு குகை கோயில் அமைந்திருக்கிறது. பல சித்தபுருஷர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளங்களை நாம் இன்றளவும் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சுனை, இந்த குகை அடியே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சுனை வற்றி இருக்கிறது. ஆனால் கூட மகான்கள் அனுஷ்டானம் செய்ததற்கு அடையாளமாக படிக்கட்டுக்கள் வெகு சிறப்பாக கட்டப்பட்டு இறங்கி ஸ்நானம் செய்வதற்கும் வெயில் மழை முதலான இயற்கை சீற்றங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த இடம் பரமசுகமாய் அமைந்திருக்கிறது. இந்த மலைக்கு சுகபர்வதம் என்பதாகவும் ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் சுக மகர்ஷியின் தபோவனம் என்றோ இது, சுகவனம் தபோவனமாயிற்று. இந்த மலைக்கு சற்று தொலைவில், அதாவது நாம் வந்தவாசியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் மார்க்கத்தில் நெடுஞ்சாலையிலேயே நெடுங்குணம் அல்லது நெடுங்குன்றம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தை, ராமனுடைய திவ்ய ஆலயத்தை தரிசிக்கலாம். அங்கு வருவதற்கு சுப்பிரசித்தமான ஒரு நகரம் அமைந்திருக்கிறது. அதற்கு சேத்துப்பட்டு என்பது பெயர். ஒரு புறம் வந்தவாசி, ஒரு புறம் சேத்துப்பட்டு. அந்த சேத்துப்பட்டு வந்தவாசி தொலைவில் இருந்து நாம் இந்த மலையை பார்த்தோமேயானால் உண்மையில் எத் பாவம் தத்பவதி. எத் பாவம் தத்பவதி என்றால் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே அது நமக்கு புலனாகிறது என்பதைப் போல தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இம்மலை ஒரு கிளியின் வடிவத்தில் நமக்கு காட்சி அளிக்குமா? மலையை தொலைவிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கிளியின் வடிவத்தை உணரலாம். அப்படி கிளி வடிவமாக இருப்பதினாலேயும் இதற்கு கிளி பர்வதம். ஆனால் கிளி என்றாலேயே நம் நினைவில் வரக்கூடிய மகர்ஷி சாக்ஷாத் சுகபிரம்மம் தானே. அந்த சுகபிரம்மம் செய்த தவத்தின் பயனாக பெருமான் இங்கே ஆவிர்பவித்தருளினான். சுகபிரம்மத்தின் தபோவனம் அவர் இங்கே அமர்ந்திருந்ததினாலே இந்த மலை கிளிமூக்குடன், கிளியை போன்ற ஒரு தோற்றத்துடன் தூரத்திலிருந்து நமக்கு காட்சி அளிக்கிறது. மலை நம் பாவங்களை போக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபோவனம் நிகழ்ச்சியின் ஆரம்பமே சுகபுரியில்தான் ஏற்பட்டது. நினைவிருக்கிறதா? அதாவது திருச்சுகனூர் என்ற புராணங்களில் பிரசித்தமான க்ஷேத்திர விசேஷம் தற்பொழுது மருவி திருச்சானூர் என்று வழங்கப்படுகிறது. அலர்மேல் மங்கை தாயாருடைய அவதார க்ஷேத்திர விசேஷம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய அற்புதமான 7 மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பத்ம தடாகத்தின் கரையில் ஓர் அத்தியாச்சரியமான க்ஷேத்திர விசேஷம்தான் திருச்சுகனூர் என்னும் சுகபுரி, சுகபிரம்மம் தவம் செய்த இடம். அந்த திருத்தலத்தின் மகாத்மியத்தில் நாம் பார்த்தோம். தவம் செய்வதற்காக சுகபிரம்மம் புறப்பட்டார். வியாசருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். எப்படி வியாசருக்கு பிள்ளை பிறந்தார்? எதனால் அந்த பிள்ளை கிளிமுகத்துடன் விளங்கினார்? இதையெல்லாம் மலையின் மீது ஏற ஏற நாம் அனுபவிக்கப் போகிறோம். வியாசருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அதைத்தான் இப்பொழுது பார்க்கலாம். அந்த பிள்ளை பிறந்தவுடன் தவநெறியில் ஒழுகினார். பிள்ளைகள் வயதானால் கூட தவத்தின் பெருமைகளை அறிவது இல்லை. அதிலும் தற்காலத்தில் ஆச்சாரம் என்பது மலிந்து விட்டது. தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறிய சிறிய விஷயங்களை கூட தற்காலத்து பிள்ளைகள் கடைபிடிப்பதற்கு விரும்புவதில்லை. ஏனென்றால் பெரியோர்களுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை. ஆச்சாரஹா பிரதமோ தர்மஹா, ஆச்சாரஹா பிரதமோ தர்மஹா. ஆச்சாரம்தான் மிக முக்கியமான தர்மம். ஆம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் தான் பண்பின் வெளிப்பாட்டாய் விளங்குகின்றன. வியாசர் மிகச்சிறந்த தபஸ்வி. அந்த வியாசருக்கு பிள்ளை பிறந்தால் அவர் மட்டும் எப்படி இருப்பார்? பிறந்த பிள்ளை
தந்தையை திரும்பி கூட பார்க்கவில்லை. அடியேன் சொல்வரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தற்கால பிள்ளைகளின் மனோபாவத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் பந்த பாசத்தில் பிணைந்து விடுவோமே. தந்தை, மகன், தாய், மனைவி, பிள்ளை இப்படியெல்லாம் உறவுகள் ஏற்பட்டது என்றால் உறவுகள் வலுப்பட 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 நாம் எம்பெருமானை விட்டு நெடுந்தொலைவு வந்து விடுவோம். ஆகையால் பிறந்த குழந்தையான சுகபிரம்மம் தனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த உறவும் வேண்டாம், தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று அனைத்தையும் ஒடுக்கி விடுத்து இவர் நேராக சூரிய மண்டலத்திற்கு சென்று ஆதித்ய நாராயணனை குறித்து தவம் செய்ய நிச்சயித்தார். சூரிய மண்டலத்தின் நடுவில் பகவான் கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுகு என்று சங்கம் சக்கரம் கதை பத்மம் என்று விசேஷமான திருவாயுதங்களுடன் திருவாபரணங்களுடன் தேதீப்பியமான ஒரு திருமேனியுடன் சேவை சாதிக்கின்றானே. ஆகையால் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய பரம்பொருளை குறித்து தவம் ஏற்றுவதற்கு சுகபிரம்மம் கிளம்பிவிட்டார். நேராக சூரிய மண்டலத்திற்கு சென்றார். சென்ற பொழுது சூரிய பகவான் கேட்டார், என்னப்பா தந்தையார் இருக்கும் பொழுது அவரை விட்டு உடனே வந்து விட்டாயே, இது சரியில்லையே, இந்த காரியம் சரியில்லையே என்றவுடன், சுவாமி தவத்திற்கு இடையூறு செய்பவராக இருந்தால் தாயாக இருந்தால் என்ன, தந்தையாக இருந்தால் என்ன, தாரமாக இருந்தால் என்ன, எல்லாம் விடுத்துத்தானே வர வேண்டும். எனக்கு இனி சூரிய மண்டலம்தான் புகழ். இங்கேயே இருந்து உயர்ந்த தவத்தை செய்து பகவத் சாட்சா்காரத்தை அடைய ஆசை கொண்டிருக்கிறேன் என்பதாக சுகபிரம்மம் கூறினாராம். இருந்தாலும் சூரிய பகவான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. வியாசர் மகாத்மாவாயிற்றே. வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசர்தான் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் வியாசர். எம்பெருமானுக்கு தெரியாதா எப்படியெல்லாம் தான் அவதாரம் செய்ய வேண்டும், யாருக்குள்ளே புகுந்து தான் நியமனம் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை எந்தெந்த சமயத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதை அவன் அறிய மாட்டானா? ஆகையால் பெருமானே உன்னை சிருஷ்டி செய்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரு காரண காரியங்கள் உண்டு. அதை அறியாமல் தந்தையை விடுத்து நான் தவம் செய்ய புறப்பட்டு விட்டேன் என்று சொல்வது தகாது என்பதாக சூரிய பகவான் சுகமகரிஷிக்கு பலவாறு உபதேசம் செய்தார். சுவாமி, எடுத்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. மறுபடியும் பிரகிருதி மண்டலமாம் அந்த பூலோகத்திற்கு சென்றால் எனக்கு ஆத்ம ஞானம் சித்திக்காது, தவம் சித்திக்காது. ஆனால் தங்களுடைய வார்த்தையை மறுத்து பேசும் அளவிற்கு எனக்கு தைரியம் இல்லை. சரி, ஒன்று செய்கிறேன் என்று நிச்சயித்தவராக சுகபிரம்மம் சூரியனுக்கு முன்புறம் தான் நிற்கும் பொழுது சூரிய கிரணம் தன் மீது படுவதினாலே கீழே உண்டாகி இருக்கும் தன் நிழலில் இருந்து ஒரு சுகமகரிஷியை சிருஷ்டித்தார். ஆம், இது தவத்தின் பெருமை. தன்னுடைய நிழல் பூமியில் விழுந்திருக்கும் பொழுது அந்த நிழலிலிருந்து ஒரு உருவத்தை உண்டாக்கினார். அச்சு அசல் வார்த்தை போல தற்காலத்தில் குளோனிங் என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? ஒருவருடைய உடற்கூறுகளை கொண்டு அவருடைய குணங்கள் பண்புகள் இவற்றுடன் கூடிய மற்றொருத்தரை சிருஷ்டிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஆத்மாவை புத்திரநாமாசி என்று. ஆத்மாவை புத்திரநாமாசி, கணவன் தானே மகனாக பிறக்கிறான். இதுதானே சிருஷ்டியினுடைய நியதி. ஆகையால் தன்னுடைய நிழலை கொண்டே சுகபிரம்மம் சுகமகரிஷி மற்றொரு சுக மகரிஷியை சிருஷ்டித்தார். அவருக்குத்தான் சாயா சுகர் என்பது பெயர். இந்த சரித்திரத்தை அடியேன் தபோவனத்தின் ஆரம்பத்தில் வெங்கடாச்சல மாகாத்தியத்தில் ஆச்சரியமான ஸ்வர்ணமுகரி நதிக்கரையிலேயே உபன்யாசம் செய்திருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நினைவுறுத்துவதற்காகத்தான் இந்த சரித்திரம் தற்பொழுது சொல்லப்பட்டது. இப்படியாக தன் மூலமாக தானே ஒரு சிருஷ்டியை செய்து அந்த சாயா சுகரைத்தான் வியாசரிடத்தில் அனுப்பினார் சுகமகரிஷி. வியாசரால் உண்டாக்கப்பட்ட சுகமகரிஷி சூரிய மண்டலத்தில் சூரியநாராயணனை உபாசித்து வருவதாக வெங்கடாச்சல மாகாத்மியம் கூறுகிறது. புராணங்களில் கல்பபேதங்கள் உண்டு, யுகபேதங்கள் உண்டு, மன்வந்தர பேதங்கள் உண்டு. புராணங்களுக்குள்ளேயே அவாந்தர பேதங்கள். ஒரு புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் மற்றொரு புராணத்தில் காண்பிக்கப்பட்டிருக்காது. அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் இங்கே பார்த்திருக்க முடியாது. இப்படியாக பல இடங்களில் அவைகள் பின்னிப்பிணைந்து இருக்கின்றன. அந்த வகையில் சுகமகரிஷி பல இடங்களில் தவம் செய்ததாக ஒவ்வொரு புராணங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த குறிப்பில் ஒன்று தான்
நெடுங்குணம் க்ஷேத்திர மகாத்மியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது சுகவனம், இது சுக மகரிஷியினுடைய தபோவனம் என்று. இதற்கு ஆதாரபூதமாய்த்தான் இந்த பர்வதம் விசேஷமாக விளங்குகிறது. இது சுக பர்வதம். சரி, இந்த மலையிலிருந்து மேலே நாம் மலையில் மேலே ஏறி செல்ல செல்ல அங்கே ஒரு நீரூற்று கிளம்புகின்றது. மலையின் மீது நீரூற்று இருப்பது இயற்கைதானே. ஓர் வற்றாத நீரூற்று மலையில் இருந்து புறப்படுகிறது. அதுதான் கிளியாறு என்பதாக வழங்கப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மலையிலிருந்து மேலே நாம் மலையில் மேலே ஏறி செல்ல செல்ல அங்கே ஒரு நீரூற்று கிளம்புகின்றது. மலையின் மீது நீரூற்று இருப்பது இயற்கைதானே. ஓர் வற்றாத நீரூற்று மலையில் இருந்து புறப்படுகிறது. அதுதான் கிளியாறு என்பதாக வழங்கப்படுகிறது. கிளியாறு, சுகர் என்றால் கிளி, வடமொழியில் இதற்கு சுகநதி என்பது பெயர். அதே தமிழில் உள்ளூர் மக்கள் எல்லோரும் கிளியாறு கிளியாறு என்று வழங்குகிறார்கள். அடியேன் தான் பலமுறை கூறியிருக்கிறேனே, வழக்கம் போன்று நமக்கு நதியின் மகத்துவம் தெரியாது, நதி வெள்ளத்தின் பெருமை தெரியாது. அந்த நதிகளை எல்லாம் கூறு போட்டு நாம் சிதைத்து அவற்றையெல்லாம் வற்ற அடித்து பிரயோஜனமற்றதாக்கி விடுகிறோம். கிளியாறு இங்கிருந்து கிளம்புகிறது. நெடுங்குணம் அல்லது நெடுங்குன்றம் என்று பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விசேஷமாக விஜயாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில், பிராட்டியுடன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கின்றான். அவன் தன் திருவடிவாரத்தில் இருந்து கிளியாறு உற்பத்தியாகின்றது. சரி, இந்த கிளியாறு எங்கு சென்று சேருகிறது? பல இடங்களில் சஞ்சரித்து வந்தவாசி முதலான நகரங்களின் வழியாக பிரவகிக்கும் இந்த கிளியாறு மதுராந்தகம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் மிக பிரம்மாண்டமானதொரு ஏரியில் சென்று சங்கமிக்கின்றது. கிளியாற்றின் வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் இன்னும் பல அரும் பெருமைகளை, அரும் பெரும் உண்மைகளை எல்லாம் அறியலாம். இங்கிருந்து சேத்துப்பட்டு, நெடுங்குணம், வந்தவாசி என்னும் இந்த இடங்களிலிருந்து, பிராந்தியத்திலிருந்து புறப்படும் கிளியாறு மதுராந்தகத்தில் சென்று பிரம்மாண்டமான ஏரியில் சங்கமிக்கின்றது. அந்த மதுராந்தகம் ஏரிக்கரையில் ஓர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மதுராந்தகத்திற்கு வகுளாரண்ய க்ஷேத்திரம் என்பது புராணத்தில் பிரசித்தமான திருநாமம். குரு பரம்பரையில் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் இதனை துவயம் விளைந்த திருப்பதி என்று போற்றுகிறார்கள். துவயம் விளைந்த திருப்பதி. ஆம், துவயம் என்றால் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்யமான சரணாரவிந்தங்களில் ஆத்மாவை நாம் சமர்ப்பித்து சரணாகதி செய்கின்றோம் அல்லவா. இனி நமக்கு வாழ்க்கை தேவையில்லை, இனி நம்முடைய பிறப்பு தேவையில்லை, இந்த பிறப்பினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதுவரையிலும் பிறந்ததினாலேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனி பிறப்பதினாலேயும் நமக்கு அது உபயோகமாக இருப்பது இல்லை. ஆகையால் நாம் பிறந்த பயனை அடைவதற்காக பகவானுடைய திவ்யமான திருமேனியில், அவன் தன் திவ்ய திருவடிகளில் ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாகத்தான் நிச்சயிக்கிறோம் அல்லவா. அதற்குத்தான் சரணாகதி என்பது பெயர். பகவத் ராமானுஜருக்கு அவர்த்தம் ஆசிரியரான பெரிய நம்பிகள் உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை உபதேசம் செய்த இடம் என்பதினாலே அந்த திருப்பதிக்கு, வகுளாரண்ய க்ஷேத்திரமாம் மதுராந்தகம் என்னும் அந்த திருப்பதிக்கு துவயம் விளைந்த திருப்பதி, துவயம் விளைந்த திவ்யதேசம் என்பது பெயர். அங்குள்ள பெருமான் யார்? ஏரி காத்த ராமன், கோதண்டராமன். பெருமான் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி பிராட்டியின் கரம் பிடித்து கொண்டு அவள் கைப்பிடித்து இறக்கும் ஒரு திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான். எதற்காக பெருமான் அங்கே வந்தான்? அங்கே எழுந்தருளினுடைய பிரயோஜனம் என்ன என்றால், அதாவது ரிஷ்யசிருங்க மகரிஷியினுடைய திருத்தகப்பனார் விபண்டக மகரிஷி தவம் செய்த இடமாம் துவயம் விளைந்த திருப்பதியாம் மதுராந்தகம். விபண்டக மகரிஷி தவம் செய்த இடம். அவர், ராமா, உன் கல்யாண திருக்கோலத்தை நான் சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன் என்ன? சக்கரவர்த்தி திருமகனார் இலங்கையில் ராவண சம்ஹாரத்தை முடித்து சீதாதேவியுடனும் வானர சைன்யங்களுடனும் புஷ்பக விமானத்தில் கிளம்பி வந்தபொழுது இங்கே விபண்டக மகரிஷியின் ஆசிரமத்தில் இறங்கி
அவருக்கு அருள் பாலித்ததாக க்ஷேத்திர மகாத்மியத்தை அறிகிறோம். சரி, இப்பொழுது யோசித்து பாருங்கள். இங்கிருந்து கிளியாறு நெடுங்குணத்திலிருந்து கிளம்புகிறது. இதற்கு அருகிலேயே ரகுநாத சமுத்திரம் என்னும் திவ்ய க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. அதுவும் ராமனுடைய சரித்திரம். நெடும் குணம், குணம் என்னும் கடல். அந்த கடல் யார்? ரகுநாத சமுத்திரம். சமுத்திர இவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ என்று சென்ற தொடரில் உபன்யாசத்தில் பார்த்தோமே. சமுத்திரத்தை போன்ற கம்பீரத்தை உடையவன் ராமன். ரகுநாத சமுத்திரத்தில் சேவை சாதிக்கிறான். அதற்கு அடுத்ததாக ஒரு திருத்தலம், கரதூஷணர்களை வதம் செய்ததாக திருத்தலம். இப்படியே கிளியாற்றின் இரு கரைகளிலும் ராமன் சம்பந்தப்பட்ட திவ்ய திருத்தலங்கள் அமைந்திருக்க, ராவண சம்ஹாரம் முடித்து ராமன் விபண்டக மகர்ஷிக்கு காட்சியளித்த துவயம் விளைந்த திருப்பதியாம் மதுராந்தக நகருள் இந்த கிளியாறு சென்று சங்கமிக்கின்றது என்றால், இதை விட சிறந்த தபோவனத்தை நாம் எங்கு சென்று தேட முடியும்? கிளியாறு என்னும் பர்வத சிகரம் அருகே தீர்காச்சலேஸ்வரர் என்பதாக பரமசிவனுக்கு ஒரு அழகிய குகை. அதற்கு மேற்புறத்தில் அந்த பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு காட்டிக் கொடுத்த தாரக பிரம்மஸ்வரூபமான ராமனுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள். மேலும் 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 இந்த தபோவனத்தில் சிறப்பான அம்சங்களை நாம் தேடிச் சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த பயணத்திற்கு முடிவேது?